ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மழைக்காலம் பனிக்காலத்தில் வர சளி இருமல் தொந்தரவுக்கு எப்பயும் போல் ஒரே மாதிரி கஷாயம் போட்டு கொடுக்காம ஒரு முறை இந்த மாதிரி வெத்தலை துவையில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கோல்டுக்கு ரிலீஃபாகவும் இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு இந்த துவையல் செய்கிறதுக்காக ஒரு 6-7 வெத்தலையை நல்லா கழுவிட்டு அதோட காம்பெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. வறுத்து அரைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா வெறுங்கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணுங்க. இந்த சீரகம் மிளகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துட்டு இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோங்க. அதே கடாயிலே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரெண்டும் லைட்டாக கலர் மாதிரி வரட்டும், அது அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதையும் அதே தட்டிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே கடாயிலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 4 பல் அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக ஒரு 5-6 வரமிளகா சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா காரமான மிளகா, உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாங்க. இதிலே பழுத்த தக்காளியாக 3 தக்காளி பழம் சேர்த்துருக்கேங்க. தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கி வரதுக்காக இதிலே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. இதிலே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிவிடுங்க. இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும், அதளவுக்கு நல்லா வதங்கிட்டோம். இதை ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதிலே நம்ம எடுத்து வச்சுருக்க வெத்தலையை அதோட காம்பெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெத்தலையை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சூட்லேயே நம்ம ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்தில் இந்த வெத்தலை துவையல் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோல்டு காஃபுக்கெலாம் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். இது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் யார் வேணாலும் சாப்பிட்லாங்க. ஒரு 6 மாத குழந்தையாக இருந்தால் கூட கொஞ்சமாக போட்டு நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு ஊட்டி விட்டிங்கன்னா நல்லா ரிலீஃபாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,